ஸோ கரெக்டாக இருக்கா சார்? தேங்க்யூ. பிபிடி போல் பிடிஎஃப் மெட்டீரியலு இதை வச்சு ஜேர்னி பண்ண போகிறோம். ஐஎம்எஸ் மட்டும் பிபிடி இருக்குது, பார்க்கலாம். ஓகே, 128A அப்படின்றது வந்து ஆரம்பித்த காலம் பார்த்தீங்கன்னா 53வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் 22/6/2024 தான் இந்த வார்த்தையை உருவாச்சு. பொதுவாக 128 வெய்வர் ஆஃப் பெனாலிட்டி ஆர் லேட் ஃபீஸ் அப்படின்னு 128 இருந்தது. வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பெனாலிட்டி ஆர் போத் அப்படின்ற வேர்டு தான் 128Aல 53 ஜிஎஸ்டி கவுன்சிலில் 22/6/2024 வந்து போட்டாங்க. இது 73 நான் ஃப்ராட் கேஸ் போனஃபைட் மிஸ்டேக் மட்டும்தான் பொருந்தும். இது பொருந்தக்கூடிய இயர்ஸ் 2017, 18, 19, 19, சப்ஜெக்ட் டு கண்டிஷன். இந்த 3 வருஷம் மட்டுமே வந்து வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பெனாலிட்டி ஆர் போத் அப்படின்ற கேட்டகரி வந்து கொண்டு வராங்க. இதுக்கு பேர் அமெண்டி ஸ்கீம் அப்படின்ற ஒரு கேட்டகரி பேர்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து 53 கவுன்சிலில் வந்து அனௌன்ஸ் பண்ண அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோடனே ஃபினான்ஸ் பில்லில் வந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஃபினான்ஸ் அதாவது வந்து பட்ஜெட் பாஸ் பண்ணாங்க. பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது 23 பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க. அது லோக்சபாவில் பாஸ் பண்ணி கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணது 16/8/2024 கெசட்டில் பப்ளிஷ் பண்ணி அதோடைய ஃபினான்ஸ் நம்பர் 2 ஆக்ட் 2024 15/2024 டேட்டட் 16/8/2024 கொண்டு வந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 44 கிளாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 44 கிளாஸில் சிஜிஎஸ்டி அடங்கும், ஐஜிஎஸ்டி அடங்கும், யூடிஜிஎஸ்டி அடங்கும், காம்பன்சேஷன் செஸ் அடங்கும் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இது எப்போ நோட்டிஃபை பண்ணாங்க? நோட்டிஃபிகேஷன் நம்பர் 17/2024 நோட்டிஃபை பண்ணாங்க. டேட்டட் 27/9. இந்த 44 கிளாஸஸில் இது வந்து கிளாஸஸ்னு படிக்கணும். இதில் 4 கிளாஸஸ் மட்டும் 27/9/2024 மட்டும் வந்து அமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மீதி கிளாஸஸ்லாம் 1 நவம்பர் வந்து அமெண்ட் ஆகிடுத்து குறிப்பிடத்தக்கது. அப்போ அந்த 27/9/2024 4 கிளாஸஸ் என்ன அப்படின்னா, கிளாஸஸ் 1118, 142, 148, 150. 118 அப்படின்றது 16 சப்செக்ஷன் 5 உடைய டைம் லிமிட். 16 சப்செக்ஷனுடைய கேன்சல் ஆன டீலருக்கு உண்டான டைம் லிமிட்டை வந்து இங்கே கொண்டு வராங்க. இது கிளாஸஸ் 1118 அமெண்ட்மெண்ட் ஆஃப் அண்டர் செக்ஷன் 16 வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து கான்ஸ்டியூஷனல் அப்பீலன்ட் ட்ரிபுனல், அதாவது வந்து என்னுடைய ஆன்டி ப்ராஃபிட்டரிங் கேஸை வந்து எடுக்கிறது பிரின்சிபல் பெஞ்ச் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வந்து 142 கொண்டு வராங்க. ஆன்டி ப்ராஃபிட்டரிங் சன்செட் கிளாஸை செட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப் டு 1/4/2025 அப்புறம் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிற கிளாஸஸ் 148 கொண்டு வராங்க. நான் டேக்ஸை கட்டிட்டனோ அல்லது நான் வந்து டேக்ஸ் கிரெடிட்டை ரிவர்சல் பண்ணிட்டனோ ரீஃபண்ட் வாங்க முடியாதுன்னு அப்படி ஒரு கிளாஸை வந்து 150 கொண்டு வராங்க. இந்த 4 கிளாஸையுமே வந்து 27/9/2024 இதில் இருக்கக்கூடிய 1118 அண்டர் செக்ஷன் 16 இருக்கக்கூடிய செக்ஷனை மட்டும்தான் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். மீதி இருக்கிற செக்ஷன்ஸு கிளாஸஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து 1 நவம்பரில் அமெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 54th ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொன்னாங்க, இந்த 128A அப்படின்ற விஷயத்துக்கு செக்ஷனுக்கு ஒரு ரூலை வந்து கொடுக்குறாங்க. அந்த ரூல் தான் 164 அப்படின்ற ரூலை வந்து கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது ஆரம்ப தகவலை மட்டும் உங்களுக்கு சொன்னோம். இப்போ இதில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 128Aல வந்து இதில் வந்து 128 ஆக்ட் ரூல் 164 இதில் கிட்டத்தட்ட வந்து 17 சப் ரூல் கொடுக்குறாங்க. இது எப்போத்துலேருந்து அமெண்ட்மெண்ட்டு 1 நவம்பர் 2024 நோட்டிஃபைடு ஓகேங்களா ஆயிடுச்சு. இதில் இந்த பேமெண்ட் வந்து ஒரு சில கிளாஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் 128Aல A, B, C அப்படின்ற கேட்டகரிக்கு கட்ட வேண்டிய டேட்டு 31 மார்ச் 2025. சில பேருக்கு வந்து 74 ஆர்டர் போட்டிருப்பாங்க. 74 ஆர்டர் போட்டு அவங்க கோர்ட்லேயோ அப்பீல்லையோ போய் ரீடைரக்ஷன் வாங்கி அசஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினாங்கன்னா அந்த வாங்கின டேட்லேருந்து 6 மாதம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிற விஷயங்களை நோட்டிஃபிகேஷன் நம்பர் 21/2024 கொண்டு வராங்க. ரூலை வந்து எப்போ அமெண்ட் பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2024 தான் இந்த ரூல் 164 வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ஃபார்ம்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. SPL 1லேருந்து SPL 8லேருந்து கிட்டத்தட்ட 8 ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. இது இல்லாமல் சர்க்குலர் கொடுக்குறாங்க. அந்த சர்க்குலர் நம்பர் 238/32/2024 15/10/2024. அப்போ இந்த 128 தெரிய வேண்டும் என்றால் அப்போது செக்ஷன் தெரியணும், ரூல் தெரியணும், நோட்டிஃபிகேஷன் தெரியணும், ஃபார்ம்ஸ் தெரியணும்,
சர்க்குலர் தெரியணும். இந்த விஷயங்கள் தெரிந்தால் மட்டுமே 128A ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட். இந்த 128A அப்படின்றது எதுக்கு கவர் ஆகும்? செக்ஷன் 73ல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? 73 போனஃபைட் மிஸ்டேக். ஓகேங்களா? தெரியாம தப்பு செஞ்சா 73. இதுல வந்து டாக்ஸ் நாட் பெய்டு, ஷார்ட் பெய்டு, ஐடிசி ராங்லி அவைல்ட் அண்ட் யூட்டிலைஸ்டு, எரோனியஸ் ரீஃபண்ட் மட்டும் கவர் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எத்தனை வருஷத்துக்கு கவர் ஆகும்? 3 வருஷத்துக்கு கவர் ஆகும். 17, 18, 18, 19, 19, 20 3 வருஷத்துக்கு கவர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இதுக்கு பார்க்கறதுக்கு இந்த 128Aல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 128Aல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம டாக்ஸை கட்ட முடியும். இந்த 128Aல கிளாஸ் A அப்படின்றது நோட்டீஸ் ஸ்டேஜ், கிளாஸ் B, கிளாஸ் Cன்றது ஆர்டர் ஸ்டேஜ். தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ் ஏன்ற நோட்டீஸ் ஸ்டேஜில் நோட்டீஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூடு அண்டர் செக்ஷன் 73ல பட் நோ அஜுடிகேஷன் ஆர்டர் பாஸ்ட் அப்படின்றாங்க. இதுல வந்து பார்க்கும்போது 73(1)லையோ 73(3)லையோ 73(9)லையோ ஒரு 2 மினிட்ஸ் சார் எம்கேஎம் சார் 2 மினிட்ஸ் சார் பாங் சொல்றேன். இந்த ஒரு 2 மினிட்ஸ் மசூதியில் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஒரு நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் என்னுடைய இதை காட்டுறேன், நீங்க அப்படியே பாருங்க. ஒன்றும் இல்லை, சாரி லேட் ஆனதுனால தப்பா ஆயிடுச்சு கொஞ்சம். ஒரே நிமிஷம். இதுதான் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற ஸ்லைடு. இதை நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம். சாரி, தேங்க்யூ. ஓகே, சாரி சார். இப்போ அதில் வந்து 128Aல நோட்டீஸ் ஸ்டேஜ், ஆர்டர் ஸ்டேஜ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த 128Aல 128A சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல வந்து நோட்டீஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 73. அப்போ நோட்டீஸோ ஸ்டேட்மெண்ட்டோ 73(1)லையோ 73லையோ நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நோ அட்ஜுடிகேஷன் ஆர்டர் பாஸ்ட்.
அப்போ வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நோட்டீஸ் ஸ்டேஜில். ஓகேங்களா? இங்கே அஜுடிகேஷன் அத்தாரிட்டி. ஓகேங்களா? நம்ம ரேஞ்ச் டிபார்ட்மெண்ட் அஜுடிகேஷன் அத்தாரிட்டினோம். இந்த மாதிரி கேசஸை என்னைக்குள்ள பே பண்ணணும்னா 31/3/2025 பே பண்ணணும். ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது அஜுடிகேஷன் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 73 ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபைல்டு பட் நோ ஆர்டர் இன் அப்பீல். அதாவது ஆர்டர் போட்டிருப்பாங்க ஆஃபீஸரு, அந்த ஆர்டர் போட்டதை நான் அப்பீலில் ஃபைல் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு ஆர்டர் வரல, அந்த மாதிரி கேசஸ் இருந்ததுன்னா 31/3/2025 பணத்தை வந்து ஃபுல்லாக கட்டிடணும். எந்த பெண்டிங்கும் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து மூணாவது அப்பீலில் ஆர்டர் போட்டாங்க, நான் ஆர்டர் இன் அப்பீல் இஸ் பாஸ்டு, அப்பீல் ஃபைல் பிஃபோர், அதாவது வந்து ட்ரிபுனலில் நான் வந்து ஃபைல் பண்ணலை, அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே வந்து அப்பீல் ஆர்டர் பண்ணி ட்ரிபுனலில் போகாத கேசஸ் ஆர்டர் இருந்தாலும் 31/3/2025. பேசிக்காக நோட்டீஸாக இருந்ததுன்னா 31/3/2025, ஆர்டராக இருந்தால் பிஎன்சி. இந்த நோட்டீஸும் ஆர்டரும் இருந்தால் இந்த ஃபார்ம் மட்டும் SPL1 நோட்டீஸாக இருந்தால் SPL1, ஆர்டராக இருந்தால் SPL2. இந்த டிஃபரன்ஷியேட் தெரியறதுக்காக ABC அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் ப்ரொவிசோ ஒன்று கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்டர்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து 74 ஆஃபீஸர்ஸ் ஆர்டர் போட்டுடுறாங்க. நான் ஆர்டர் போட்டது 74 வராது சார் சொல்லி நான் வந்து மேல்முறையீடு அப்பீல் அத்தாரிட்டி கிட்டேயோ அல்லது வந்து கோர்ட்லேயோ இந்த மாதிரி இடத்துல நான் ஒரு டைரக்ஷன்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஆஃபீஸர்ஸ் ரிமாண்ட் பேக் ஆஃபீஸர்ஸ்ட வந்து அவர் அசஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 73 போட்டு கொடுத்தாருன்னா அந்த போட்டு கொடுக்குற ஆர்டர் டேட்லேருந்து 6 மாதங்கள் நம்ம டைம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி கேசஸும் ஸ்டார்ட் பண்ணுறது 74 ஸ்டார்ட் பண்ணி முடியறது 73 முடிகிற கேஸும் கவர் ஆகும் அப்படின்ற 128 கவர் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக செகண்ட் ப்ரொவிசோ, நான் ஃபேவராக ஆர்டர் வாங்கியிருப்பேன், ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த ஆர்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அட்வர்ஸாக இருக்கும், டிபார்ட்மெண்ட் வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்ணோம். அந்த மாதிரி கேஸில் இவ்வளோ டிமாண்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த டிமாண்டை வித்தின் 3 மந்த்துக்குள்ளே கட்ட வேண்டும் சொல்கிறது தான். அப்படி கட்டவில்லை என்றால் இந்த ஸ்கீமுக்குள்ளே போக முடியாது, வாய்டு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போது 128A இருக்கக்கூடிய ABC ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ செகண்ட் ப்ரொவிசோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதில் நான் வந்து பணத்தை இன்ட்ரெஸ்ட் வட்டியும் பெனால்ட்டியும் நான் கட்டிட்டேன் சார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரீஃபண்டும் கிடைக்காது, இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதில் சப்செக்ஷன் 2 அப்படின்றாங்க. இது எது கவர் ஆகும்? 73க்கு கவர் ஆகும். இதில் எது அவைலபிள் எது நாட் அவைலபிள் அப்படின்னு பார்க்கும்போது டேக்ஸ் ஹஸ் நாட் பீன் பெய்டு, ஷார்ட் பெய்டு, ITC ராங்லி அவைல்டு, யூட்டிலைஸ்டு, இந்த மாதிரி காரணங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி உண்டு. எரோனியஸ் ரீஃபண்டுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்ற விஷயம். போனஃபைட் மிஸ்டேக்காக இருந்தால் மட்டும் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், இப்போ நான் அப்பீலில் ஃபைல் பண்ணியிருக்கேன், அப்பீலில் ஃபைல் பண்ணால் நான் என்ன சார் பண்ணணும்? வித்ரா பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்லுது சார்? 128A சப்செக்ஷன் 3 வந்து சொல்லுது. நான் என்னுடைய அப்பீல் பெண்டிங்காக இருக்க அப்பீலோ ரிட்டோ நான் வித்ரா பண்ண வேண்டும், வித்ரா பண்ணாதான் இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வித்ரா பண்ணும்போது அதுக்கு உண்டான ஃபார்ம் APLW அப்படின்ற ஃபார்ம் இருக்குது. அந்த APLW அப்ளை பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட்டோட இந்த டேக்ஸை கட்டி SPL1 அது SPL2 வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். ஏன்னா SPL1 நோட்டீஸ் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் வரும், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். SPL1 ஸ்டேஜும் வரும். நான் கோர்ட்டில் 73 நோட்டீஸ் ஸ்டேஜ்ல கோர்ட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா அதை வித்ரா பண்ணி கொடுக்க வேண்டிய தருணங்களும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் அப்பீல் APL1W அப்படின்ற ஃபார்மை வந்து நான் வித்ரா பண்ணேன்னா அது ஆஃபீஸர் அக்செப்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தாருன்னா அந்த ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுக்காம வெறும் வித்ரா மட்டும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் அப்ளிகேஷன் சேர்த்து SPL2 நான் ஃபைல் பண்ணிட்டு எனக்கு என்னைக்கு ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் வந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ள திருப்பி ரீஅப்லோட் பண்ண வேண்டும் சொல்கிறது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். 128(4) இது அப்படின்னும் போது இது வந்து 128A கேபிட்டல் A சப்செக்ஷன் 4ல் என்னுடைய ஆர்டர் ஸ்டேஜில் இருக்கிற டேக்ஸை ஃபுல்லாக எனக்கு கட்டினா கன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து நான் பணத்தை 128 பணத்தை கட்டிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் வந்து ஃபர்தர் அப்பீலோ ட்ரிபுனலோ போக முடியாது அப்படின்னு சொல்கிற 128A இருக்கிற வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனாலிட்டி. இதில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் ஸ்டேஜ்லேயோ ஆர்டர் ஸ்டேஜ்லேயோ நம்ம வந்து பார்க்கலாம், இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நோட்டீஸ் ஸ்டேஜ் ஆர்டர் ஸ்டேஜில் இருக்கிறது பணத்தை கட்டுறதுக்கு டேட் எல்லாமே
31st March 2025 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 74ல ஸ்டார்ட் பண்ணி 73ல வந்து ஆஃபீஸர் ரீடிட்டர்மின் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா அந்த ஆர்டர் வாங்கினதுல இருந்து 6 மாதத்துக்குள் அந்த கேஸை வந்து நம்ம வந்து 6 மாசம் டைம் லிமிட் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க விஷயம் நோட்டிஃபிகேஷன்லாம் முன்னாடி கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் நம்பரு இதோ இருக்கு பாருங்க. இது வந்து 20, 21 தான் இந்த டேட் ஆஃப் பேமெண்ட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். புது செக்ஷனா இருக்கிறதுனால கொஞ்சம் சொல்லி பார்க்கறதுனால ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து 128A இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சார் நோட்டீஸ் ஸ்டேஜில் ஓகேங்களா, நோட்டீஸ் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது இதுல கிளாஸ் ஏ சப்செக்ஷன் 128Aல இருந்தது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா 73ல இருந்ததுன்னா இந்த வித்தின் 3 இயர்ஸ்ல இருந்ததுன்னா SPL 1 அப்படின்ற அப்ளிகேஷனை எலக்ட்ரானிக்கலி ஃபைல் பண்ண வேண்டும் சொல்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட் சார், இந்த ஆர்டர்ல எனக்கு 16 சப்செக்ஷன் 5 16 சப்செக்ஷன் 6 ஆர்டர் இருந்தது அப்படின்னா அதை அந்த அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்றதை வந்து நீங்க கழிச்சுக்கலாம். கால்குலேட்டட் ஆஃப்டர் டிடக்டிங் தி அமௌண்ட், அதை கழிச்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தனி சேனல் அந்த மாதிரி, அதாவது வந்து டைம் லிமிட் முடிஞ்சு நான் லேட்டாக கிளைம் பண்ணியிருப்பேன். அதுதான் 16 சப்செக்ஷன் 5ல டைம் லிமிட்டை ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு 30th November 2021 கொடுத்தாங்க. அந்த மாதிரி கேசஸ் ஏதாவது இந்த ஆர்டர்ல இருந்ததுன்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்ற விஷயங்களை, ஏன்னா தனி சேனல், அதனால இதை கழிச்சுக்கலாம் அப்படின்னு விஷயங்களை ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதனுடைய நான் அந்த செக்ஷன் 16 5 16 6 இதெல்லாம் நான் எங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜரை வந்து நோட்டிஃபை பண்றாங்க 148ல. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 22/2024ல 8th October 2024ல கொடுத்துருக்காங்க, குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பணத்தை கட்டுறேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டீஸ் ஸ்டேஜில் இருக்கேன். நோட்டீஸ் ஸ்டேஜில் நான் பணம் கட்டணும் அப்படின்னா நான் வந்து DRC 003 பணத்தை வந்து கட்டுவேன். அப்போ நோட்டீஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது DRC 03, ஆர்டர் ஸ்டேஜ் இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க DRC 03ல கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டினா அந்த லைபிலிட்டி வந்து கம்மியாகுமான்னு கேட்டால் பிக் நோ, கம்மியாகாது. பொதுவாக அந்த டிமாண்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங்கில் போய் கிளியர் பண்ண எலக்ட்ரானிக் லைபிலிட்டி, அந்த எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்டரில் போய் தான் நம்ம ஆப்செட் பண்ணணும். அப்படி ஆப்செட் பண்ணாமல் DRC 7 வந்த அப்புறம் சில பேர் DRC 03ல கட்டிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ DRC 03ல கட்டணும் அப்படின்னா இந்த லைபிலிட்டி கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ஒரே ஃபார்ம் தான் DRC 03A அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3A நேற்று எனேபிள் பண்ணாங்க, ஆனால் அந்த DRC நம்பர் எடுத்துக்க மாட்டேங்குது. கீழே இருக்க அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் நம்ம வருது. அப்போ இன்னும் அட் தி ஏர்லியஸ்ட் வந்து போர்ட்டல் சரியாயிடும். DRC 03A அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்க்குற மாதிரி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, குறிப்பிடத்தக்கது, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ நோட்டீஸ் ஸ்டேஜில் இருந்ததுன்னா DRC 03ல நீங்கள் வந்து ஆப்செட் பண்ணுவீங்க. ஆர்டர் ஸ்டேஜில் இருந்தால் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்டரில் ஆப்செட் பண்ணணும். அப்படி இல்லை நான் DRC 03 கட்டியிருந்தேன் அப்படின்னா திருப்பி ஒரு DRC 03 ஃபார்மை போட்டு அந்த லைபிலிட்டியை கம்மி பண்ண வேண்டும். இதான் வந்து இந்த பேமெண்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ். என்னைக்குள்ள பணத்தை கட்டணும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். இந்த பேமெண்ட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது பார்த்தோம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் 128Aல என்னென்ன செக்ஷன்ஸ் பார்த்தோம். நோட்டீஸ் ஸ்டேஜில் இருந்தால் SPL 1 போடணும்னு பார்த்தோம். 16 சப்செக்ஷன் 5 16 சப்செக்ஷன் 6 வந்து இதை வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு ரீகேப் பண்ண ஓகேங்களா? இப்போ இதுல நோட்டீஸ் ஸ்டேஜா இருந்தா DRC 03, ஆர்டர் ஸ்டேஜா இருந்தா நான் என்னுடைய பேமெண்ட் டு அவுட்ஸ்டாண்டிங் லெட்ஜர் அப்படின்ற விஷயங்களை கழிச்சு டெபிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா DRC கட்டியிருந்தா அப்படின்னா DRC 3A போட்டு அந்த பணத்தை கம்மி பண்ண வேண்டும் சொல்றது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுல எய்தர் நீங்க வந்து கேஷாவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கிரெடிட்டாவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுல RCM லைபிலிட்டி வந்ததுன்னா கட்டாயமா நான் கேஷா தான் கட்டணும். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் பேமெண்ட் தான் வந்தால் கட்டாயமாக நான் கேஷாக தான் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சார் நான் இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி நான் கட்டிட்டேன் சார், அதுக்கு ரீஃபண்ட் கிடைக்குமானா பிக் நோ, ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க சார், இந்த மாதிரி இதெல்லாம் நான் அப்ளை பண்ணுறதுக்கு பணத்தை கட்டிட்டேன், DRCயில் ஆப்செட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும் சார்? பணம் கட்டுறதுக்கு March 31st March 2025 செக்ஷன் 73 இயர் 3 வருஷம், இதெல்லாம் எனக்கு புரியுது சார். இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் எப்படி சார் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ரூல் நம்பர் 164ல நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2024ல எப்படியெல்லாம் வந்து இந்த ஃபார்மை கையாளுறது அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது
SPL 1 அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து நோட்டீஸ் ஸ்டேஜில் நான் பணம் கட்டுற நோட்டிஃபை டேட் 31/3/2025 இருக்குது. அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ள அந்த SPL 1 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண வேண்டும் நோட்டீஸ் ஸ்டேஜில். ஆர்டர் ஸ்டேஜில் இருக்குன்னா, அதாவது 128 கேபிட்டல் A சப்செக்ஷன் 1 கிளாஸ் B அண்ட் கிளாஸ் C அந்த செக்ஷனில் இருந்தது அப்படின்னா, நான் வந்து 31 மார்ச் 2025க்குள்ள பணத்தை கட்ட வேண்டும். பணத்தை கட்டிட்டு அதிலிருந்து 3 மாதத்துக்குள்ள அப்படின்னா 30th ஜூன் 2025க்குள்ள அந்த SPL 2 அப்ளிகேஷன் போட வேண்டும். ஓகேங்களா? இது வந்து 73ல இருக்கவங்களுக்கு. இதே 74ல ஸ்டார்ட் பண்ணி 73ல முடிக்கிறவங்களுக்கு SPL 2 அப்ளிகேஷன் போட வேண்டும். எவ்வளோ நாளையில் போடணும்? 6 months of the redetermination of order under section 73 அப்படின்ற விஷயங்கள் நம்ம போட வேண்டும். அப்போ நான் நோட்டீஸ் ஸ்டேஜில் SPL 1 போட்டுட்டேன், பணம் கட்டி 3 மாதம். ஆர்டர் ஸ்டேஜில் SPL 2 போட்டுட்டேன். அப்பீலில் இருந்ததுன்னா வித்ரா பண்ணி அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டும். அந்த வித்ரா பண்ணது அக்செப்டன்ஸ் பண்ணவில்லை என்றால் W ஃபார்ம் கொடுக்க வேண்டும். வித்ரா பண்ண அப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த வந்ததுலேருந்து வித்தின் 1 monthல அப்லோட் செய்ய வேண்டும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது இது இல்லாமல் நான் கொடுத்த SPL 1 அப்ளிகேஷனில் ஏதாவது ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு தேவைகள் இருக்குது, நான் போட்டதில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நோட்டீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா SPL 1 SPL 2 போட்டதுலேருந்து வித்தின் 3 monthக்குள்ள அவர் நோட்டீஸ் வந்து SPL 03 கொடுப்பார். அப்படி அவர் இந்த நோட்டீஸ் கொடுக்கவே இல்லை என்றால், இஃப் நோ நோட்டீஸ் இஸ் இஷ்யூட் கொடுக்கவில்லை என்றால் தென் டீம்டு அப்ரூவ்டு, எனக்கு வந்து அப்ளிகேஷன் டீம்டா அப்ரூவ் ஆகிடும் அப்படின்றாங்க. சரி சார், நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ் கொடுத்ததுலேருந்து நான் வித்தின் 1 monthக்குள்ள என்னுடைய ரிப்ளைவை ஃபைல் பண்ண வேண்டும். ஃபைல் பண்ணுற அப்ளிகேஷன் SPL 04 அப்படின்ற அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண வேண்டும். ஓகேங்களா? சரிங்க சார், நான் கொடுத்த ரிப்ளை, ஓகேங்களா, நான் கொடுத்த அதாவது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் கொடுத்துருந்த 1 மாதத்துக்குள்ள நான் ரிப்ளைவை ஃபைல் பண்ணுறேன். ரிப்ளை ஃபைல் பண்ணோன்னா ஆஃபீஸருக்கு அது வந்து ஒரு லைக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவர் SPL 5 வந்து ஆர்டர் ஆஃப் கன்க்ளூட் பண்ணி ஆர்டர் கொடுப்பாரு. அந்த ஆர்டர் கொடுக்கும்போது அவர் திருப்பியும் வந்து நோட்டீஸ் ஸ்டேஜில் இருந்ததுன்னா DRC 7 கொடுக்க மாட்டார். ஆர்டர் ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா வந்து அந்த லைபிலிட்டியை கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இந்த SPL 4 ஃபைல் பண்ணதுலேருந்து வித்தின் 3 monthக்குள்ள ஆர்டர் கொடுப்பாங்க. ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்து நான் ரிப்ளை கொடுக்கவில்லை என்றால் 4 மாதத்துக்குள்ள அந்த ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த 3 மாதத்துல ஆஃபீஸர் SPL 1 SPL 2 போட்டு ஆஃபீஸர் எந்த நோட்டீஸும் கொடுக்கலன்னா அது டீம்டு அப்ரூவல் அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்க சார், நான் கொடுக்குற ரிப்ளை வந்து ஒரு போதுமான அளவுக்கா இல்லை, அது அட்வர்ஸாக இருக்குது, ஆஃபீஸர்ஸ் ஒத்துக்கலை அப்படின்னா திருப்பி வந்து அந்த SPL 7 அப்படின்னு ஒரு அட்வர்ஸாக இருந்ததுன்னா ஆர்டர் போடுறாரு. அப்படி ஆர்டர் அட்வர்ஸாக போடணும்னா கட்டாயமாக நேச்சுரல் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ண வேண்டும். நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீன்ஸ்னா பர்சனல் ஹியரிங் கொடுத்து அவர் கட்டாயமாக கேட்க வேண்டும் சொல்கிறது. அப்படி கொடுத்து அவர் இந்த ஆர்டரை வந்து இல்லை நீ போட்டது வந்து இந்த SPL 2ல் போட்டது SPL 1 போட்டது தப்பாக இருக்குது அப்படி ஆஃபீஸருக்கு இதுவாக இருந்ததுன்னா அவர் SPL 7ல் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் ஆர்டர் வந்து கொடுப்பார். அந்த SPL 7 ரிஜெக்ஷன் ஆர்டர் ஆயிடுச்சுன்னா அதை மேல்முறையீடு செஞ்ச அப்பீல் போனோம் அப்படின்னா அந்த அப்பீலில் அலோவபிள் ஆச்சுன்னா SPL 06 அப்படின்ற ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த நான் அப்பீலும் போயிருக்கேன், அங்கேயும் எனக்கு ஜெயிக்கலை அப்படின்னா என்னுடைய பழைய கேஸை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு ரிவர்க் பண்ணுறதுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து பழைய கேஸில் SPL 8 அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து உள்ளே போக வேண்டும் சொல்கிறது தான் இந்த SPL 1 S2 SPL 8 வரைக்கும் உண்டான அப்ளிகேஷன். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். SPL 1ன்றது ஒரு நோட்டீஸ் ஸ்டேஜுக்கு உண்டான அப்ளிகேஷன். ஆர்டர் ஸ்டேஜில் இருந்தால் SPL 2, சரியில்லைன்னா நோட்டீஸ் கொடுத்தா SPL 3, அதுலேருந்து நம்ம ரிப்ளை பண்ணால் SPL 4, ஆர்டர் கன்க்ளூட் பண்ணால் SPL 5, அட்வர்ஸாக இருந்தது ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிற SPL 7, அப்பீலில் போய் ஆர்டர் வாங்கினா SPL 6, திருப்பியும் அப்பீல் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் இங்கே தோற்று போச்சுன்னா திருப்பியும் வந்து ரிவோக் பண்ணி அந்த எடுக்கிறதுக்கு ஒரிஜினல் கேஸை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு SPL 08 அப்படின்ற ஃபார்மை வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து இதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்னு கிட்டத்தட்ட 238 சர்க்குலரில் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் என்ன கொடுக்குறாங்க சார், நான் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் டாக்ஸ் கட்டிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது, பிக் எஸ் நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து 128ல் அவைல் பண்ணிக்க முடியும் சார். நான் கட்ட வேண்டிய டாக்ஸை தேர்ட் பார்ட்டி கிட்ட ஆஃபீஸர் ரெக்கவரி பண்ணிட்டார் சார்,
அப்போ இந்த ஸ்கீம்ல போக முடியுமா? பிக் எஸ், இந்த ஸ்கீம்ல 128ல போக முடியும். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சார் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டியை ரெக்கவர் பண்ணிட்டாங்க சார். அந்த ரெக்கவர் பண்ணது அது கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை திருப்பி அது டாக்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியுமானா பிக் நோ, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. சார் நான் வந்து டாக்ஸை கட்டிட்டேன் சார், இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டி மட்டும்தான் ஆர்டர்ல இருக்கு சார் அப்படின்னா அந்த ஸ்கீம் 128A வந்து ஸ்கீம் வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரிங்க சார், நான் அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அந்த அதாவது இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணிக்க முடியும்னு சொல்றீங்க. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்ல நான் வந்து டிலே ஆஃப் ஃபில்லிங் ரிட்டர்னு, டிலே ஆஃப் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்றாங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்ட் நான் டிலேயா பண்ண இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒத்துக்க முடியாது அப்படின்னு விஷயங்கள் கொடுக்குறாங்க. சார் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு சார், அதுல 3 பாயிண்ட்ஸ் நான் ஒத்துக்கிறேன் சார், 2 பாயிண்ட்ஸ் நான் ஒத்துக்கல சார் அப்படின்னு கேட்டா பிக் நோ. 5 பாயிண்ட்ஸுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணணும், பார்ஷியலி க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க சார். தெரிஞ்சுக்கிற விஷயம் சார். இதுல ஐஜிஎஸ்டி, காம்பன்சேஷன் செஸ் இதெல்லாமே வந்து பண்ணலாமான்னா அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. டிரான்சிஷனல் கிரெடிட் அலோவ் பண்ண முடியுமானா 128 கீழே அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெனால்ட்டியில் வந்து சொல்லும்போது 73லையோ 122லையோ 125லையோ பெனால்ட்டி வந்தால் அதெல்லாம் 128A கீழே கொண்டு வர முடியும் சொல்கிறாங்க. இதில் இந்த டாக்ஸை வந்து நான் வந்து கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதது ஆர்சிஎம், இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் லைபிலிட்டியை கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கேஷில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த 128A வந்து தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ இதில் செக்ஷன் 73 போனஃபைட் மிஸ்டேக்கு மட்டும் கவர் ஆகும். 3 வருஷத்துக்கு 17, 18, 18, 19, 19, 20 கவர் ஆகும். டாக்ஸ் பேமெண்ட்டை 31 மார்ச் 2025 ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி 3 மாதத்துக்குள்ள SPL 1ஓ SPL 2ஓ ஃபைல் பண்ண வேண்டும். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் ஆகுது சார். இதில் ASMT 10 கவர் ஆகுமா சார்? ADT 1 கவர் ஆகுமா சார்? ADT 2 கவர் ஆகுமா சார்? இன்ஸ்பெக்ஷன் 01 கவர் ஆகுமா சார்? பிக் நோ, கவர் ஆகாது அப்படின்னு விஷயங்கள். செக்ஷன் 73ல மட்டும் நான் ஃப்ராட் கேசஸ் மட்டும்தான் கவர் ஆகும். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். திஸ் இஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட் எவர் லெவல் பெஸ்ட் இந்த 128A என்ன படிச்சனோ அதை கையாண்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இன்னும் ஒரு 16 செக்ஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம IMS குள்ள போயிடலாம்.